எது எடுத்தாலும் விஜய் ஆய்வு போறாரா, உடனே ஒரு போட்டோ ஷூட், உடனே காஸ்டியூம் சேஞ்ச். அப்போ படத்துல எப்படி விஜய் ஒரு ஹீரோவாவே பார்த்து ரசித்த அதே தருணம் அரசியலிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் இந்த இடத்துல மக்கள் மத்தியிலும் நிஜத்திலையும் நீங்க நடிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அப்போ மக்கள் எல்லாமே, உங்களை நம்பின மக்கள் எல்லாமே முட்டாள்களாக மாறிடுவாங்க. எம்எல்ஏ எம்பி தான் பேசணும் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டில் எங்களுக்கெல்லாம் பேச்சுரிமை இல்லையா, கேள்வி கேட்கக்கூடிய அனுமதி கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா? அமைச்சராகி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது பெரும் கேள்வியா இருக்கு. நீங்க சாதியை நான் ஒழிச்சிட்டேன் நீங்க மேடை தோறும் பேசுறீங்க அப்படின்னா அப்ப நீங்க நின்னதே அந்த சாதியை குறிவைத்த அந்த தொகுதியில் தானே. ஏன் அப்படி நின்னீங்க? உங்களுக்கு தான் மவுஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கே அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை வச்சதுல கிட்டத்தட்ட சீமானவர்கள் பேசியிருந்தார்ல, 70 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு தேவை மாதந்தோறும் 4000 ரூபாயா, இல்ல மாசம் வீட்டை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நிரந்தர சம்பளம் தேவையா? நீங்க தேர்தல்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்க. அப்பேற்பட்ட நீங்க ஏன் வாக்குறுதியாக அவங்க 1000 கொடுத்ததையே இன்னைக்கு கொடுக்க முடியாத நிலையில 2500 பெண்களுக்கு தருகிறேன், குடும்ப தலைவிகளுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி எதற்காக பொய்யான வாக்குறுதிகள், எதற்கான தாய்மாமன் சீரு, எதற்காக பட்டு சேலை, எதற்காக 1 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள், இதெல்லாம் எதற்காக அப்படின்னு இன்னைக்கு தமிழ் தேசியம், தமிழர் உரிமை, தமிழர் நிலம் அப்படின்னு தமிழ் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே தலைவர் அப்படின்னு பார்த்தா நம்முடைய சீமானவர்களாக தான் இருக்கிறாரு. தேர்தல்ல வெற்றி தோல்வி எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு ஒரு 1000 பேர் கட்சியில இணைறாங்க அப்படின்னா கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சீமானவர்கள் தலைமையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் நாம் தமிழர் கட்சியில நேற்று இணைஞ்சாங்க. இணைந்ததற்கு பிறகு அதாவது சீமான் டிவிகே அரசாங்கத்தை நோக்கி பல கேள்விகளை முன்வைத்தார். அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில், பதில்லாம் சொல்ல மாட்டாங்க எப்பவுமே டிவிகே அரசாங்கம், ரியாக்ஷன் நடந்திருக்கு. சோ இது குறித்த ஒரு முழுமையான ஆய்வாகவும் சீமானவர்கள் கேட்ட கேள்விக்கு பின்னாடி பல புரிதல்கள் இருக்கு அப்படின்றத பத்தியும் இந்த காணொலியில நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதாவது சீமானவர்கள் ரொம்ப ஆவேசமா, ரொம்ப கோபமா பல விஷயங்களை வெளிப்படுத்தி பேசி இருந்தாரு. ஏன் இவ்வளவு கோபம்? சீமான் அவர்களுக்கு விஜய் பிடிக்கல அப்படின்ற அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு? அப்படியெல்லாம் கிடையாது. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலமாக கொள்கை, தமிழ் மக்கள், தமிழ் தேசியம், தமிழ் மக்களுக்கான நிலம், தமிழ் மக்களுக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மக்களுக்கு, நம்முடைய மக்களுக்கு பெற்று தர வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தொடர் தோல்வி, கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேல தொடர் தோல்வியை சந்தித்தாலும் 15 ஆண்டு காலமாக எந்த ஒரு தளர்ச்சியும் இல்லாமல் கட்சி ஒரு வீதியத்தோடு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது, இதற்கிடையில் ஒருவர் புதிதாக அரசியலுக்கு வருவது அப்படின்றது தவறு கிடையாது. ஆனா அந்த அரசியலில் திரையில் நடித்த அந்த திரை கவர்ச்சியை பயன்படுத்தி வெற்றி பெறுவது சரி, அப்படிதான் வெற்றி பெற்றீங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்த பிறகாவது அந்த திரை கவர்ச்சியெல்லாம் ஓர வச்சுட்டு மக்களுக்கான சேவை என்ன, நீங்க படத்துல டைலாக் பேசினது போலவே மக்கள் நலனுக்காக நீங்க இறங்கி வேலை செய்றீங்களா அப்படின்னு கேட்டா இங்கதான் மாறுபட்டு நிற்கிறார்கள் டிவிகே நபர்கள் அப்படின்றத நம்மால பார்க்க முடியுது. ஏன்னா எப்படி டிஎம்கே அரசாங்கம் விளம்பர அரசியல், வெற்றி விளம்பரம் இதை நோக்கி தன்னுடைய வேலைப்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே உடைய ரீமேக், அதாவது அது ரீல் எப்படியோ அதே போல இது ரீமேக் அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில எது எடுத்தாலும் விஜய் ஆய்வு போறாரா, உடனே ஒரு போட்டோ ஷூட், உடனே காஸ்டியூம் சேஞ்ச். அப்போ படத்துல எப்படி விஜய் ஒரு ஹீரோவாவே பார்த்து ரசித்த அதே தருணம் அரசியலிலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் இந்த இடத்துல மக்கள் மத்தியிலும் நிஜத்திலையும் நீங்க நடிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அப்ப மக்கள் எல்லாமே, உங்களை நம்பின மக்கள் எல்லாமே முட்டாள்களாக மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சீமான் அவர்கள் சுட்டி காட்டியிருந்தார். ஆரம்பத்திலேயே அவர் பேசின வார்த்தை என்னன்னா, நாம் தமிழர் அப்படின்ற வார்த்தை தான். இது எல்லா கட்சி கூட்டமாக இருக்கட்டும். இன்னைக்கு கூட பாருங்களேன், ஒரு அரசு பள்ளியில அமைச்சர், கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு அவர் பாத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் லைன்ல நின்று டிவிகே அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ஸ்ல, பள்ளிக்கூடங்கள்ல, கல்வி நிலையங்கள்ல அரசியல் பேசக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த சட்ட நடைமுறையில
அமைச்சர் வந்து குழந்தைகள் டிவிக்கேன்னு முழக்கமிடுவதை கண்டு ரசிச்சாங்க. நம்ம ஏற்கனவே விஜய் அவர்கள் பிறந்த நாளைக்கு விஜய் அவர்களினுடைய அந்த உருவப்படத்தை வரைந்த விஷயம், விஜய் அவர்கள் யாருன்னு கேட்டது, ஸோ இவர் போட்டோ காட்டி இவர் தான் யாரு, இவர் விஜய் மாமா அப்படின்னு சொல்லி குழந்தைகளிடம் அரசியல் பேசியது, வகுப்பறையில விஜய் அவர்களினுடைய புகைப்படத்தை மாட்டியது, இப்படின்னு பல விஷயங்களை வந்து நம்ம வந்து கண்டனத்துக்குள்ளாக்கணும். என்ன அப்படின்னா, மாவட்ட செயலாளர்கள் அவர்களுடைய கட்சி வேலைகளை தாண்டி மக்கள் மத்தியில குறிப்பாக குழந்தைகளை குறிவைத்து விஜய் அவர்களின் அரசியலை கொண்டு போய் மனசுல வலுக்கட்டாயமாக கல்வி நிலையங்களை புகுத்துறாங்க. இது தவறான செயல் அப்படின்னு சொல்லி கண்டனங்கள் பல எழுந்துச்சு. ஏன் ஒரு அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் வந்து ஆங்கிலம் வந்து அறிவுக்கான மொழி அப்படின்லாம் பேசி நம்மளுடைய தமிழர்களை நீங்க தமிழன் அப்படின்றதுதான் பெருமை அப்படின்னு சொல்வதை தாண்டி நீ ஆங்கிலம் பேசினால் அது அறிவாளியாக நீ பார்க்கப்படுவா அப்படின்ற ஒரு விஷயத்தை விதைத்தது வரை இதெல்லாம் நீங்க செய்த தவறுகள் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டினோம். சோ இப்போ வந்து ஒருவர் மாற்றம்னு அரசியலுக்கு வராரு, வந்து அவங்க தப்பு செஞ்சா எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவங்க விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்னா இதுல என்ன ஜனநாயகம் இருக்கு? ஜனநாயகம்னு படம் மட்டும் நடிச்சா போதுமா? மக்களுக்கான பேச்சுரிமை, இருக்கக்கூடிய தலைவர்கள் கேள்வி கேட்பதற்கான அந்த பதிலை நீங்க கொடுக்கக்கூடிய இடத்துலதான் நீங்க இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மக்கள் வந்து சென்னையில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க 10 லட்சம் பேரும் வந்து ஒவ்வொருவரும் வந்து ஆட்சியாளர்களை, அமைச்சர்களை, எம்எல்ஏக்களை கேள்வி கேட்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்ப மக்கள் பிரதிநிதியாக யாரோ ஒருவர் இவர் வந்து மக்களுக்காக குரல் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சீமானவர்கள் அந்த இடத்தில் மக்களால் பார்க்கப்படுறாரு. சோ அந்த சீமானவர்கள் வந்து கேள்விகளை முன்வைக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு செங்கோட்டையர் அவர்கள் பேசியிருக்காரு, கண்டவங்க பேசுனதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, அவர் என்ன எம்எல்ஏவா எம்பியா அப்படின்னு. எம்எல்ஏ எம்பி தான் பேசணும் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுல ஜனநாயகம் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டுல எங்களுக்கெல்லாம் பேச்சுரிமை இல்லையா? கேள்வி கேட்கக்கூடிய அனுமதி கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா? அமைச்சராகி நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்றது பெரும் கேள்வியா இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர் என்ன பேசுறாருன்னா, நிருபர் கேட்கிறாங்க, அதாவது விஜயை இன்னும் வந்து ரசிகராகவே, நடிகராகவே பார்க்கிறாங்களே, தலைவனாக இன்னும் அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னும் போது, இதற்கு முன்னாடி நடிச்சவங்க எல்லாம் நாட்டை ஆளலையா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. எம்ஜிஆர், புரட்சி செம்மல் எம்ஜிஆர் ஆளலையா, ஜெயலலிதா அவர்கள் ஆளலையா, அப்போதெல்லாம் வந்து ஏன் இந்த கேள்வி கேட்கப்படல அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. என்னன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள வந்து தமிழகத்தை ஆட்சி செஞ்சிருக்காரு, அதே போல ஜெயலலிதா அவர்களும் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிருக்காங்க. எல்லாருமே கடைசி படம் வரை நடிச்சுட்டு அடுத்து தமிழ்நாட்டுக்கு, அதாவது அரசியலுக்கு வந்து உடனே ஆட்சி கட்டில் அமர்ந்தாங்களான்னு கேட்டா அங்கதான் விஜய் அவர்கள் விமர்சிக்கப்படுகிறார் அப்படின்றத தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். ஏன் அப்படின்னா, வந்தவர்கள் எல்லாமே அரசியல் அனுபவம் மிக்கவர்கள். எல்லாருமே வந்து கட்சியில 1952 இருந்து எம்ஜிஆர் அவர்கள் திமுகல பணியாற்றினார், அண்ணா அவர்களோடு பணியாற்றினார். அதன் பிறகுதான் அவர் பிரித்து கொண்டுதான் வந்து அண்ணா திமுக அப்படின்றதே அவர் உருவாக்கினார். அதே போலதான் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தொண்டராக இருந்து எம்ஜிஆருடன் பயணித்து அதன் பிறகுதான் வந்து கட்சி தலைமையை ஏற்றுக்கொள்றாங்க. சோ எல்லாருக்குமே அரசியல் முதிர்ச்சி, அரசியல் அனுபவம் அப்படின்றது அதீதமாக இருந்த பிறகுதான் அவங்க ஆட்சி கட்டலே அமர்றாங்க. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் ஜனநாயகன் படம் நடிச்சுட்டு அது வெளியிடுவதற்கு முன்னாடி நீங்க வந்து அரசியலுக்கு வந்த பிறகு உடனே ஆட்சி கட்டல அமர்ந்து கொண்டு மக்கள் மத்தியிலும் அந்த நடிப்பை தொடர்வதுதான் வந்து மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. எதுக்காக நடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க? அவங்க ஒன்றும் நடிக்கல, நல்ல ஆட்சி தானே பண்றாங்க அப்படின்னா பல விஷயங்களை அடுக்கி கொண்டே போலாம். நான் இப்ப அந்த டாக்டர் டி.கே. பிரபு சொன்னேன் இல்லையா, பள்ளிக்கூடங்கள்ல போயிட்டு டிவிக்கேன்னு குழந்தைகளை முழக்கமிட சொல்லி ரசிக்க வைக்கக்கூடிய இந்த விஷயமாக இருக்கட்டும், விஜய் அவர்கள் ஆய்வு மேற்கொள்றார், நல்ல விஷயம். ஒரு முதல்வர்னா 10 இடங்களுக்கு போனோம், ஆய்வு மேற்கொள்ளணும். ஆனா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு காஸ்டியூம் போட்டுக்கொண்டு, ஒவ்வொரு டிசைனர் காஸ்டியூம் போட்டுக்கொண்டு ரசிகர்களை கவரக்கூடிய வகையில தன்னை பார்த்து ஆஹா கியூட்டான முதல்வர், அழகா இருக்காரு அப்படின்னு ரசிக்கக்கூடிய வகையில அதை மாற்றாரே தவிர அங்க என்ன செயல்பாடுகள் நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, நீங்க இங்க சென்னையில ஆய்வு மேற்கொண்டீங்க, மெட்ரோவை ஆய்வு மேற்கொண்டீங்க, நல்ல விஷயம், எப்படி பணி போயிட்டு இருக்கு அப்படின்றத
ஆய்வு மேற்கொள்றதை நாங்க வரவேற்கிறோம். ஆனா அங்க குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க டெல்டா மாவட்டங்கள் வறட்சி மாவட்டங்களாக மாறிக்கொண்டிருக்குது. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் தண்ணி பிரச்சனை இல்ல, குறுவை சாகுபடி பண்ண முடியலன்னு வீதிக்கு வந்து போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அப்பேற்பட்ட விவசாயிகள், உங்களுக்காக ஓட்டு போட்ட விவசாயிகள், நான் வந்து விவசாய குடும்பத்துல ஒரு மகனாக பிறக்கணும் அடுத்த ஜென்மத்துலன்னு சொன்ன இதே விஜய் அவர்கள் அவங்களை இப்படி பரிதவிக்க விட்டு அவங்க கிட்ட ஏன் நீ ஆய்வுக்கு போல? ஏன்னா இப்ப கர்நாடகால நீர் பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை அப்படின்றது ஒரு பெரும் பேசு பொருளா இருக்கு. எதிர்கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டம் போடுறாங்க. இதை ஏன் டிவிகே அரசாங்கம் முன்னெடுக்கல? உங்களுக்கு அனுபவம் கிடையாது, முதல்ல ஆட்சிக்கு வரீங்க அப்படின்னும் போது, நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பதவி ஏற்றதும் எல்லா தலைவர்களையும் போய் மாண்புன்னு சந்திச்சிங்கல்ல, அதை வரவேற்ற இந்த மக்கள் இப்படி ஒரு முக்கியமான சூழ்நிலை, இப்படி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நீருக்காக நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிலவும் போது அனைத்து கட்சியை கூட்டி முக்கிய தலைவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய அனுபவத்தின் மூலம் அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நீங்க முடிவெடுக்கிறதுல என்ன தயக்கம் வேண்டி இருக்கு? இங்கதான் வந்து ஆணவமா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கு. இதையெல்லாம் நீங்க யாருடைய எந்த மூத்த தலைவர்களினுடைய பேச்சையும் காதுல வாங்கிக்க மாட்டீங்களா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியே இங்கதான் எழுது. அதன் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் விமர்சிச்சுட்டாரு. இதற்கு முன்னாடி வந்து விஜய்ன்னு பயன்படுத்தினாரு படத்துல, அரசியலுக்கு வந்த பிறகு ஏன் ஜோசப்னு அடையாளம் காட்டணும் அப்படின்ற மாதிரியான பல குற்றச்சாட்டுக்களை சீமான் அவர்கள் வைக்கிறாரு. ஸோ வந்து விஜய் மீது இருக்கக்கூடிய வன்மத்தால் சீமான் அவர்கள் பேசுறாரு. அதாவது நீங்க ஜோசப் விஜய்னு உங்க பேரை இங்க பதிவு செஞ்சதை தாண்டி விஜய் அவர்கள் செஞ்சது என்னன்னா, விஜய் அவர்களுக்கு அவர் சொல்வது போல மிகப்பெரிய திரை கவர்ச்சி இருக்கு. மக்கள் மத்தியில ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் தாண்டி விஜய் என்ற ஒற்றை நபருக்காக தான் நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னா, விஜய் எங்க நின்னுந்தாலும் ஓட்டு போட்டிருக்கணும்ல. ஆனா விஜய் அவர்கள் செய்தது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பெரம்பூரும் திருச்சி கிழக்கு சம்பந்தமே இல்லாத அவருடைய இடத்துல போயிட்டு 2 தொகுதிகள்லயும் அவர் தேர்வு செஞ்சதுக்கான பின்னணி அரசியல்ல தான் நீங்க வந்து உங்களை இந்த விஷயத்த நாங்க உடைக்க வேண்டியதா இருக்கு. இந்த பின்னணி அரசியல்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற ஒரு இது வருது. அதே திருச்சி கிழக்குல சாதி மதம் இரண்டும் சேர்ந்த ஓட்டுகள் அங்க இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. நீங்க ஜோசப் விஜய்னு உங்களை அறிமுகப்படுத்தி கொண்ட பிறகு உங்களுடைய செயல்பாடுகள் இப்படி எங்க அதிக கிறிஸ்துவ வாக்குகள் இருக்கோ, எங்க இந்த சாதி சார்ந்த வாக்குகள் இருக்கோ அங்க நம்ம நின்று போட்டிடணும். இப்போ உங்களை சேர்ந்த எம்எல்ஏக்கள்லாம் போட்டிட்டாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட நீங்க சாதி அடிப்படையில நிப்பாட்டு இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா யாருமே வந்து முகம் தெரியாது, ஸோ யாருமே வந்து திரை பிரபலம் கிடையாது, அவங்க யாருன்னே தெரியாததால இந்த சாதிக்காரங்க அப்படின்றதால அங்க ஓட்டு போடுவாங்கன்றதால நிறுத்துனீங்க அப்படின்றத தாண்டி விஜய் அவர்கள் வந்து சாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையுமே கடந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சாதி வெறுப்புணர்வை நான் ஒழித்தேன் அப்படின்னு சொல்லி சாதி மதம் கடந்து இந்த அரசியல்ல நான் வரலாற்று படைச்சிருக்கேன் அப்படின்னு பேசிய விஜய் அவர்கள் ஏன் கிறிஸ்துவ ஓட்டுக்களை குறிவைத்து தொகுதிகளை தேர்வு செய்து நின்னார் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை வைக்கிறதுல என்ன தவறு இருக்கு? நீங்க வந்து சாதியை நான் ஒழிச்சிட்டேன்னு நீங்க வந்து மேடை தோறும் பேசுறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க நின்னதே அந்த சாதியை குறிவைத்த அந்த தொகுதியில் தானே, ஏன் அப்படி நின்னீங்க? உங்களுக்கு தான் மவுஸ் தமிழ்நாடு முழுக்க இருக்கே அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை வச்சதுல என்ன தவறு இருக்கு அப்படின்றதுதான் எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கு. ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு விதமாக தான் தோன்றித்தனமாக தான் நடந்து கொண்டிருக்காங்க. இப்ப வந்து பட்ஜெட் நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில ஏதாவது விவசாயிகள் பிரச்சனை, நீட் விவகாரம், மாணவர்கள் கைது இப்படின்னு பல விஷயங்கள் வரும்போதோ, ஏன் இந்த கர்நாடகா விஷயத்துல நம்முடைய சிஎம், அதாவது நம்முடைய சிஎம் நம் தமிழ்நாட்டினுடைய சிஎம்னா அவரை ஒருவர் வந்து நீங்க வராதீங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறாருன்னா அது வெறும் விஜய் அவர்களை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்தக்கூடிய வேலை தானே. அந்த நேரத்துல இவர் வாய் திறந்து ஏன் பேசல? பத்திரிகையாளரை ஏன் சந்திக்க மறுக்கிறீங்க? ஒரு நல்லாட்சி புரிவதற்காக நீங்க ஆட்சி கட்டில் அமர்றீங்க அப்படின்னா, அப்பேற்பட்ட நல்லாட்சி செய்யக்கூடிய உங்களுக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுவதுல என்ன தயக்கம் இருக்கு? பத்திரிகையாளர்கள் என்ன உங்களை கொலை செஞ்சிட போறாங்களா? இப்படி எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி தவறுனா வேற எப்படி கேட்கணும்? ஆஹா, விஜய் வந்து கோட் ஷூட் போட்டு வந்தாரு, கண்ணாடி போட்டு வந்தாரு, ரொம்ப அழகா இருந்தது, கியூட் முதல்வர் அப்படின்னு பேசினதா மட்டும்தான் ரசிப்பீங்களா? இப்படி வந்து கேள்விகள் கேட்டா அது ஜனநாயகம் இல்லை அப்படின்ற மாதிரி நாங்க எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் தான் பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றதின் பெயர் என்ன அரசியல் அப்படின்றதுதான் பெரும் கேள்வியா இருக்கு. அதே போல வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. இப்ப பட்ஜெட் வந்திருக்கு,
வரப்போகுது. வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, 2500 வேலை இல்லாதவர்களுக்கு 4000, கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் பேசியிருந்தார்ல, 70 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இன்னைக்கு வேலை இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு தேவை மாதந்தோறும் 4000 ரூபாயா, இல்ல மாசம் மாசம் வீட்டை சந்தோஷமா பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நிரந்தர சம்பளம் தேவையா? அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. வாலிபர்கள் வேலை இல்லாம இருக்கும்போது அவங்களுக்கு வேலையை கொடுத்து அவங்க குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அது வந்து டாக்ஸ் மூலியமாகவோ இல்ல நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சியாகவோ அது பிரதிபலிக்கும். அப்படி இருக்கும்போது இதற்கான மாற்று நடவடிக்கைகளை எடுக்காம நான் 4000 தரேன் அப்படின்னு சொல்றது எந்தவித வளர்ச்சி அப்படின்னு கேட்கறது தவறு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதே போல இந்த 2500 இந்த பட்ஜெட்ல கூட அது வராது அப்படின்றத செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஏன்னா அவங்க மட்டும் உடனே கொடுத்துட்டாங்களா, நாங்க மட்டும் வந்த உடனே கொடுக்கணுமா, நிதி நிலைமை சரியில்லை, இதை தான் வந்து நீங்க தேர்தல் பிரச்சாரமாக மேற்கொண்டீங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு இருக்கு. இப்படி வந்து மக்களை கடனாளியாக மாற்றி இருக்காங்க. ஒவ்வொருத்தர் தலையிலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கடன் வந்து பிறந்த குழந்தைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிதான் நீங்க தேர்தல்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்க. அப்பேற்பட்ட நீங்க ஏன் வாக்குறுதியாக அவங்க 1000 கொடுத்ததையே இன்னைக்கு கொடுக்க முடியாத நிலையில 2500 பெண்களுக்கு தருகிறேன், குடும்ப தலைவிகளுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி எதற்காக பொய்யான வாக்குறுதிகள், எதற்கான தாய்மாமன் சீரு, எதற்காக பட்டு சேலை, எதற்காக 1 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள், இதெல்லாம் எதற்காக அப்படின்னு கேள்வி கேட்பது தவறு அப்படின்னா அப்ப நீங்க மாற்று அரசியல் சொல்லக்கூடிய நீங்க என்ன சித்தாந்தத்தை முன்வைக்கிறீங்க? என்ன மாதிரியான மாற்று திட்டங்களை முன்வைக்க போறீங்க? எங்களுடைய நாடு இப்ப கடன்ல இருக்குன்னு சொல்லி நாங்க பரிதவிக்கிறோம் அப்படின்னா, ஆமா கடன்ல இருக்கு, நாங்க அதை மேம்படுத்துவதற்கு இந்த மாதிரியான மாற்று திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். இப்படி நான் மின்சாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா நான் வந்து சோலார் பேனல் அமைச்சு அங்கங்க ரோடாக இருக்கட்டும் இல்ல காற்றாலை மூலியமாக நான் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவேன். இது மூலியமாக நமக்கு இன்கம் வரும். இன்னொரு இடத்துல நம்ம போய் கையேந்தி மின்சாரத்துக்கு நிக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்குனீங்களா? அப்படி இல்ல நமக்கு வந்து இப்ப தண்ணீர் பிரச்சனை இருக்கு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நான் தூர் வாடுறேன், எப்படியெல்லாம் நீர்நிலைகளை செயற்கையாக உருவாக்க முடியுதோ அப்படிப்பட்ட நீர்நிலைகளை உருவாக்கி முடிந்தவரை நம்மால தண்ணியை சேகரிக்கக்கூடிய அந்த வழிகளை கண்டுபிடிப்போம். கடல்ல போய் நல்ல நீர் கலக்காமல் இருக்க என்னென்ன திட்டங்களை மேற்கொள்ள முடியுமோ அதையெல்லாம் இந்த அரசாங்கம் மேற்கொள்ள போகுது அப்படின்ற மாதிரியான மாற்று திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்களா? இதையெல்லாம் சீமானவர்கள் தன்னுடைய வாக்குறுதியாக கொடுத்தாரு. அப்போ சீமானவர்கள் எப்படின்னா, நான் முதல்வர் ஆகல, நான் ஆகிட்டேன் அப்படின்னா நான் மின்சாரத்தை இப்படிதான் உருவாக்குவேன், நான் நீர்நிலைகளை இப்படிதான் பாதுகாப்பேன், என்னுடைய தமிழ்நாட்டையே நான் பசுமை பூமியாக மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல்முறை விளக்கம், சும்மா சொல்லுவாங்கல்ல வாயில சொல்லிட்டு போறாங்க தேர்தலுக்காக, அப்படி கிடையாது. செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை செயல்முறையான விளக்கமாக பல நாடுகள்ல செய்யப்பட்ட அந்த உதாரணங்களோடு எடுத்து விளக்கி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா இதெல்லாம் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்காம தடுத்ததுக்கான காரணம் யாருன்னா இந்த சினிமா பிம்பத்தோடு வந்து களமிறங்கிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான். அப்படின்னும் போது ஒரு மனிதருக்கு தமிழ் மக்களின் உரிமைகள் பறிபோகுது. தமிழ் மக்கள் வந்து இன்னைக்கும் தங்களுடைய நாட்டுல தமிழ் கூட வந்து முழுசாக கற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்தந்த கல்வி நிலையங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாற்று மொழிகள் தான் வந்து பெரிய அளவுல பேசப்படுது. நம்முடைய அமைச்சர்களே வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலம் தான் அறிவு அப்படின்னு பேசக்கூடிய நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுல உருவாகி இருக்கு. இப்பேற்பட்ட தமிழன் இருக்கும்போது எப்படி தமிழர்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியும்? நம்மளுடைய நான் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அந்த வார்த்தையெல்லாம் காணாம போயிடுச்சே அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் திரு சீமான் அவர்கள் முன் வச்சிருக்காரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழர் தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னா தமிழர்கள் எல்லாருமே அகதியா நிற்பீங்க, உங்களுக்குன்னு பேசுவதற்கு நாதி இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை சீமான் அவர்கள் சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. இன்னைக்கு தமிழ் தேசியம், தமிழர் உரிமை, தமிழர் நிலம் அப்படின்னு தமிழ் மக்களுக்காக போராடக்கூடிய ஒரே தலைவர் அப்படின்னு பார்த்தா நம்முடைய சீமான் அவர்களாக தான் இருக்கிறாரு. தேர்தல்ல வெற்றி தோல்வி எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு ஒரு 1000 பேர் வந்து கட்சியில இணையறாங்க அப்படின்னா பஸ் வச்சு வந்திருக்காங்க. நீங்க பல பேட்டிகள் வந்து பார்த்துருப்பீங்க. அவர் பேசிய பிறகு நாங்க வந்து பஸ் வச்சு வந்திருக்கோம், எங்களுடைய கை காசை போட்டு செலவு பண்ணி வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா சீமான் அவர்கள் தான் தோத்துட்டாரே, அப்புறம் எதுக்கு அவர் கட்சியில இணைவதற்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா,
ஒரு நபர் சொல்றாரு, நான் கல்குவாரியில வந்து பாத்தீங்கன்னா, கல்குவாரிகள்லாம் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியில தான் வசிக்கிறேன். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்குது. அப்போ வந்து சீமான் அவர்கள் தோல்வி அப்படின்னு வருது. ஆனா வந்து விஜய் அவர்களை சேர்ந்தவர்கள் வெற்றி அப்படின்னு வரும்போது, அந்த கல்குவாரியை சேர்ந்த தலைவர்கள், நிறுவனர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரசிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, நான் ஆட்சிக்கு வந்தா அந்த கல்குவாரி மலையை வெட்டுவது இதெல்லாம் வந்து நான் தடை பண்ணிடுவேன். என்னுடைய தமிழ் தாயின் மார்பை அறுப்பதற்கான இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நான் தடை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்திருக்காங்க. அப்ப அவர் வந்தா அவர் செய்வாரு அப்படின்ற அந்த பயம் இருக்கு சீமான் அவர்கள் மீது. ஆகவே அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரா, சந்தோஷம். விஜய் அவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டாரா, விஜய் இதெல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து பண்ண போறது கிடையாது. சோ வந்து இவரும் வந்து இப்பதான் ஆரம்பத்துல வரதால இவ்வளவு பெருசா நாங்க எங்களுடைய நிலங்களை நான் பாதுகாப்பேன், இயற்கை வளங்களை பாதுகாப்பேன் அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு வாக்குறுதியா அவர் கொடுக்கல. ஆகவே வந்து நிம்மதி அப்படின்ற மாதிரி அந்த கல்குவாரி நபர்கள்லாம் வந்து நிம்மதி அடைந்த மாதிரி ஒரு நபர் தானாக வந்து பேசியிருக்காரு. கேட்கக்கூடிய கேள்விக்கு எதுக்காக வந்து கட்சியில சேர்றீங்க அப்படின்னும் போது, சீமான் அவர்கள் வந்தால் இதை நான் செய்வேன், நான் இந்த மாற்றத்தை விதைப்பேன் அப்படின்ற ஒரு பயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியாளர்கள் மத்தியில, கார்ப்பரேட் கம்பெனிஸ் மத்தியில ஏற்படுத்தி இருக்காரு. அப்பேற்பட்ட பயமே அவரை ஆட்சி கட்டுல அமர விடாம தடுக்குதே தவிர, மக்கள் மத்தியில ஓ இப்படி எல்லாம் பண்றாரா, இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்காரா, நம்மை வழிநடத்திய ஒரு பிரபாகரன் என்ற ஒரு தேசிய தலைவர் இருந்திருக்காரா, அவர் செய்த தியாகங்கள் இவ்வளவு இருக்கா, அன்னைக்கு உயிர் நீத்த ஜனங்களுக்கு பின்னாடி ஒரே ஒற்றை தலைவராக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி போராடிய தலைவர் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு இன்னைக்கு மேதகு அவர்கள் பற்றி தெரிய வைக்கக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே மக்கள் மத்தியில போய் சேருதுன்னா அதற்கு ஒற்றை காரணம் திரு சீமான் அவர்கள் தான் அப்படின்றத நாங்க உணர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல இருந்து பஸ் வச்சுட்டு வந்து அந்த கிராமமாக வந்து குடியாத்தம் அந்த கிராமமாக வந்து நாம் தமிழர் கட்சியில சேர்ந்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடகங்கள் ஏன் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்குதுன்னா இதுதான் திரை கவர்ச்சி. விஜய் அவர்கள் வீட்டுல இருந்து கிளம்பினாரு, அங்கிருந்து திரும்ப வீடு வந்து சேரும் வரை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ஊடகங்கள் நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் என் தாய் நாட்டை நான் வந்து சொர்க்க பூமியாக மாற்றி காட்டுவேன்னு ஒரு மகன் வந்து நின்று பேசும்போது அதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க மறுக்குது அப்படின்னா இந்த ஊடகங்கள் உட்பட எத்தனை பேர் சீமானவர்கள் சட்டமன்றத்துக்கு போனா நமக்கு சிக்கலாயிடும் அப்படின்ற ஒரு பயப்படுறாங்க இல்லையா, இந்த பயத்தில் தான் சீமான் அவர்களினுடைய இந்த அரசியல் வாழ்க்கை வந்து நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்றத மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர தொடங்கியிருக்காங்க. இப்ப சீமான் அவர்களே வாய் விட்டு சொல்லிட்டாரு, இடைத்தேர்தல் எப்போ வரும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், வெறி கொண்டு ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடைத்தேர்தல்ல சீமான் அவர்கள் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாரு அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு சாமானியனின் குரலும் சீமான் அவர்களின் வாயின் மூலமாக அந்த சட்டமன்றத்துல ஒலிக்கும். ஒவ்வொரு பாமர மக்களினுடைய பிரச்சனைகளும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக சட்டமன்றத்துல கொண்டு செல்லக்கூடிய அந்த வேலையை திரு சீமான் அவர்கள் செய்வாரு. சோ இனிமேல் வந்து மாற்றம்னு நீங்க எப்படி விஜய் அவர்களை தேர்வு செஞ்சீங்களோ அதே போல இன்னொரு மாற்றத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆதாரத்தோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரையும் நீங்க சட்டமன்றத்துல அனுப்பினால்தான் யார் உண்மையான மாற்றம் என்பதை உணர முடியும் என்பதை தான் சீமான் அவர்கள் உடைத்து பேசியிருக்காரு. கார் வாங்கிட்டாரு, 100 கோடி வாங்கிட்டாரு, பெட்டு வாங்கிட்டாரு, இப்படின்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என் மேல விமர்சனத்தை வைக்க போறீங்க அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை சீமான் அவர்கள் கேட்டிருக்காரு. ஆமா, கார் வாங்கிட்டேன், என் தம்பி வாங்கி கொடுத்துட்டு போனா, நீ இவ்வளவு தூரம் போற, நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பரிசா கொடுத்துட்டு போனா, திரள் நிதியில இருந்து ஒரு டீ கூட குடிச்சது இல்லைன்னு ஒரு நபர் வந்து மேடல நின்று பேசுறாருல்ல. இந்த அளவுக்கு தைரியமாக ஓப்பன் டாக் செய்வதற்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு? இதை யோசிச்சு பாருங்க. சோ வந்து எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சாதான் அவங்க வந்து எப்பேற்பட்ட அரசியலை முன்னெடுக்க போகிறார்கள் அப்படின்றத நம்மளால கணிக்க முடியும். அப்படி ஒரு வாய்ப்பே கொடுக்காம வெறும் அவதூறு அரசியலை மட்டுமே வந்து ஒருவர் மீது பரப்பி ஒரு நல்ல தலைவரை தமிழ்நாடு இழந்தது அப்படின்னா பாதிக்கப்பட போவது தமிழ்நாடு மக்கள் தான் அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.